உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலிமா நீங்க எளிமையா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் நிறைய வீடியோஸ்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுடைய சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்ஸை எப்படி ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் அதுக்கான பதிலும் சொல்லலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கேட்டிருந்தது என்னன்னா, அருண் நான் இங்கிலீஷ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து பேசணும் அண்ட் எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும், நான் இப்போ தான் பிகினராக இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டென்சஸ் கற்றுக்கிட்டா தான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. கொஷின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன், அந்த கொஷின்ஸில் எப்படி நான் டென்சஸ்க்குள்ள கேள்விகளை கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ். இன்னைக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை கேட்குறது, அதுக்கு பதிலையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம பார்த்துலாம். இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாட்னா தமிழ் என்ன, என்ன, வேர்னா தமிழ் என்ன, எங்கே, ஓகே, ஹவுனா என்ன, எப்படி, ஒய்னா ஏன், ஓகேவா? இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்குவோம். இப்போ பேசிக்கான கொஷின் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 மேஜிக்கல் வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்றும் இல்லை, டூ, டஸ், 2 விஷயம் தான். இப்போ நம்ம நிகழ்காலத்தில் ஒரு கேள்வியை நம்ம கேட்க போகிறோம், நிகழ்காலத்திலே பதிலும் சொல்ல போகிறோம். 2 விஷயத்தை நம்ம இந்த ஒரு வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இன்னைக்கு நீ சாப்பிட்டியா, சிம்பிள், இன்னைக்கு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும். இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் இன்னைக்கு சாப்பிட்டியா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சென்டென்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லையும் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ரூல் படி, கிராமர் ரீதியாக, இலக்கண ரீதியாக எப்படி இதை நம்ம ஃபார்ம் பண்ணுறது அண்ட் இதை நம்ம ஈஸியாக எப்படி மனசில் வச்சுக்கிறது. இப்போது இந்த ரூலை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடுத்ததாக இன்றைக்கி செய்யக்கூடிய எந்த ஒரு கேள்விகளையும் நம்ம நிகழ்காலத்தில் கொஷினாக கேட்டுட முடியும். அதுக்கு நிகழ்காலத்துலேயே நம்ம பதிலும் சொல்லிட முடியும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்க்கலாமா? ஓகே, டூ அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததாக 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் WH கொஷின் உங்களுக்கு சொல்லிட்டேன், 4 WH கொஷின். ரெண்டாவது டூ டஸ் சொன்னேன்னா, மூணாவதாக என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நான் சில சப்ஜெக்டை பயன்படுத்துகிறேன். என்ன சப்ஜெக்ட் தானே கேட்குறீங்க? சப்ஜெக்ட்னால் நம்ம தியரிட்டிக்கலாக போக வேணாம், ஒன்றும் இல்லை. ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, ஐ நான், யூ நீங்கள் அல்லது நீ, தே அவர்கள், வி நாம், இதை மட்டும்தான். ஹீ ஷீ இட்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஹீ ஷீ இட்டு இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஐயோ தேவி, ஐயோ தேவி அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் கையில் இருக்குது, டூ டஸ் அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்டும் கையில் இருக்குது, அடுத்ததான் WH கொஷின் இருக்குது. இப்போது நான் பேசிக்கான ஒரு கொஷின் கேட்குறேன். இன்றைக்கி சாப்பிட்டியா, இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறதுக்கும் இன்றைக்கி சாப்பிட்டியா எல்லாத்துக்குமே நம்ம இந்த டூ வச்சு கேள்வி கேட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ டூ யூ ஈட், டூ நான் அந்த மேஜிக்கல் வேர்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். யூ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஹீ ஷீ இட் ஐ யூ வந்துட்டு பார்த்தீங்களா, யூ அப்படின்னா நீங்கள்னு சொல்லியிருக்கானா. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, இப்போ டூ நான் பயன்படுத்தினா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? டூ யூ ஈட் டுடே, இன்று நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னு நான் கொஷின் கேட்குறேன். டூவை ஃபஸ்ட்டு வச்சு சப்ஜெக்டை பக்கத்தில் யூவை போட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க? சிம்பிள், ஒரு ஆக்ஷன், ப்ரெசன்ட் வர்புன்னு சொல்லக்கூடிய. வர்புனா என்னது? ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஃபினிஷ், ஒரு கேள்வி ஹோகையா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, டூ யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது அதுக்கு பதில் நான் சாப்பிட்டேன். இப்போது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். டூ டஸ் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது எஸ் அல்லது நோ அப்படிங்கிறது தான் போய் முடியும். எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, அந்த கேள்வியை டூ டஸ் வச்சு உங்கள்கிட்ட கேட்டுட்டாங்கனாலே நம்ம அதுக்கு பதில் வந்து எஸ்லையோ நோலையோ நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு அர்த்தமாகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் கேட்குறேன், ஆமாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. இல்லை சாப்பிட்லன்னா நான் சாப்பிடல, இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போது ஃபஸ்ட்டுக்கு நம்ம நேர்மறை பதில் வாக்கியம், அதாவது ஆமாம் நான் சாப்பிட்டேன்
அப்படிங்கிறத நான் எப்படி பதில் சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஆமாண்ணா என்னது எஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அப்படிங்கிறதுனா உங்களை வச்சு தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். யூ அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா? அப்போது நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்? நான் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை அவர் சாப்பிட்டாரு, அவங்க சாப்பிட்டாங்க, ஸோ அவர்கள், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? சப்ஜெக்ட் வேறு எதுவும் போட மாட்டீங்க. நான் ஏன் இது எல்லாமே சொல்கிறேன்னா, இது எல்லாமே வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ். அவர் அப்படின்னா ஹீ, அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, தேனா அவர்கள், இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த சைடு நம்ம போக வேண்டாம். இப்போது நான் உங்களை தான் கேட்குறேன், அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போது ஐ பயன்படுத்துவீங்களா? எஸ், ஐ, நான் சாப்பிட்டேங்கிறதுக்கு இங்கிலீஷ்லன்னா ஈட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஈட்னா சாப்பிட்றது. ஓகேங்களா? ஐ ஈட். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸும் உங்களுக்கு வேறு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பதில் சொல்லணும், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூ வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் பாருங்கள். டூ யூ கோ டு காலேஜ்? டு யூ கோ டு காலேஜ்? இதோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். டுடே அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இது என்ன டுடே அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இதில் நான் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்க கையில் ஒரே ஒரு நோட்டோ அல்லது உங்களோட ஹேண்ட் டைரியோ ஏதாவது ஒன்று வச்சுங்க. சொல்ல அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அது மைண்டில் ரொம்ப நாள் நிற்கும். சரி, அதனால் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டுடே அப்படின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதில் ஏன் காலம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நான் இங்கிலீஷை பர்ஃபெக்டாக கேட்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா காலத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ நடக்கிறத டுடேன்னு ஆட் பண்ணுங்கள், நேற்று நடந்ததை எஸ்டர்டேன்னு ஆட் பண்ணுங்கள், நாளைக்கு நடக்க போகிறத டுமாரோன்னு ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான் காலம். அப்போ அந்த காலத்தை நான் கொஷினில் எங்கே போடணும் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினோட ஆரம்பத்துலேயும் போடலாம், கொஷினோட எண்ட்லையும் போடலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது கேள்வியோட கடைசியில் டுடே அப்படின்னு நான் முடிக்கிறேன். இப்போது இதே டுடேவை நான் ஃபஸ்ட்டு போட்டு கேட்கலாம். டுடே டூ யூ கோ டு காலேஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். இன்று நீங்கள் கல்லூரிக்கு சென்றீர்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? இதே இந்த டுடேவை நான் கடைசியாகவும் போடுறேன். எப்படி பாருங்கள், டூ யூ கோ டு காலேஜ் டுடே கேட்குறேன். அப்போது காலத்தை கேள்விக்கு இடையில போட்டுறாதீங்க. கேள்வியோட ஆரம்பத்துலேயோ கேள்வியோட எண்ட்லேயோ போடுங்க. அதே மாதிரி பதில் சொல்லும் போது அப்படி தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டுடே அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் பதில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த காலத்தை கடைசியாக போட்டுருங்க. அப்போது ஈஸியாக மற்றவங்களுக்கு கன்வே ஆகும். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்றைக்கி உள்ள விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, நேத்திக்கு உள்ள விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு தெளிவாக புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். எப்படி பதில் சொல்லுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, இன்று கல்லூரிக்கு சென்றீர்களான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இல்லை நான் கல்லூரிக்கு போகல அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எஸ்ஆர் நோவில் தான் வரும்னு சொல்லிட்டேன். டூஓ டஸ்ஸோ வச்சு கேட்டால் எஸ்ஆர் நோவில் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ இல்லை நான் காலேஜுக்கு போகல அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்லுவீங்க அதை? நோ ஐ, இப்போ சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம், டூ நாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு விஷயத்த செய்யலை, ப்ரெசன்ட் டென்ஸில் நான் செய்யலை அப்படின்னா டூ நாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நீங்கள் நேர்மறையாக பேசும்பொழுது எஸ் சொல்லி அந்த ஒரு ஆக்ஷனை சிம்பிளாக முடிக்கிறீங்களோ, அதே மாதிரி நோ சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது டூ நாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மைண்டில் நல்லா வச்சுங்க, டூ நாட். ஓகே, இப்போ பதில் பாருங்கள். நோ ஐ டூ நாட், பக்கத்தில் அதே ப்ரெசன்ட் வர்பு தான் வரணும். இப்போ நீங்கள் கேள்வியில் என்ன கேட்டிங்களோ அதே ப்ரெசன்ட் வர்பு. கோன்னு நான் ஒரு ஆக்ஷன் கேட்டிருக்கேன்னா, இப்போது ஆக்ஷன் அப்படின்னா என்ன அருண், வர்புனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட்னு சொல்கிறீ அதுக்கு பதில் ஆக்ஷன் சொல்கிறீ அப்படின்னா என்னன்னு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ பிகினிங்கில் ஆரம்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே இது புரியணும். படிப்பறிவு இல்லை, பட் நான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ கரெக்டாக அவங்களுக்கு போய் கன்வே ஆகணும். அதுதான் நம்மளோட டார்கெட். அதனால தான் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு படிக்கிறதுலேருந்து பிகினிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வர்பு அப்படின்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். ஓகேங்களா? இப்போ போகிறது ஒரு ஆக்ஷன், வர்றது ஒரு ஆக்ஷன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு ஆக்ஷன், நீங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்குறது ஒரு ஆக்ஷன், நீங்கள் கேட்குறது ஆக்ஷன், நீங்கள் இந்த வீடியோ லிசன் பண்ணி எழுதுறது ஒரு ஆக்ஷன், நீங்கள் இதுக்கப்புறம் படிக்கிறது ஒரு ஆக்ஷன், நீங்கள் தூங்குறது ஒரு ஆக்ஷன், உட்கார்றது ஆக்ஷன், நிற்கிற ஆக்ஷன், எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான், எல்லாமே ஒரு செயல் தான். நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுமே இங்கிலீஷில் இலக்கண ரீதியாக வர்புன்னு சொல்லுவோம். அதை தான் நான் ப்ரெசன்ட் வர்பு, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய
ஒரு வர்புன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ பாஸ்ட் வர்புன்னு ஒன்று இருக்குது, அருண் இருக்குது. ஆனால் நான் இந்த ஒரு வீடியோவில் நான் அதை சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி இறந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்குறது, எப்படி பதில் சொல்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஆன்சர். நோ, ஐ டு நாட் கோ அப்படிங்கிறது செயல், வர்பு, ஆக்ஷன். கோ டு காலேஜ், அவ்வளோதான். இந்த டூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரிப்போஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் நான் உங்களுக்கு ப்ரிப்போஷனை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இந்த சீரீஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். எதுக்காகனா, எல்லாருமே இங்கிலீஷை எளிமையாக பேசணும், எளிமையான லாங்குவேஜ் தான் இது அப்படிங்கிறத எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் மெயின் டார்கெட், நம்மளோட சேனலோட மெயின் டார்கெட். ஓகேங்களா? ரொம்ப நாள் உங்களை பார்க்க முடியாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்களை இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன் பிட்வீன் ஒரு சின்ன ஒர்க், பர்சனலான சில ஒர்க்ஸ் இருந்துச்சு. வித் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லபடியாக உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் முக்கியம். தொடர்ந்து உங்கள் கூட நான் கனெக்டிவாகவே இருப்பேன். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பேன். இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டும், கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட்டோட தொடர்ந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். இந்த ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு அப்புறம் சீரியஸாக எப்படி ஒரு அடுத்த பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும், அடுத்ததாக பேசிக்காக நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அலசிடலாம் நீங்கள் கனெக்டிவாக இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதில் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஈஸியாக கற்றுட்ருக்கீங்க. ஐ டு நாட் கோ டு காலேஜ் அப்படின்னா, இல்லை நான் காலேஜ் செல்லவில்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டுடே அப்படிங்கிறத கடைசி ஆட் பண்ணி. சரிங்களா? நோ, ஐ டு நாட் கோ டு காலேஜ் டுடே. ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளாக ஒரு டூ வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா? இப்போது டஸ் வச்சு நான் சொல்லிடுவா, டஸ் வச்சு எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன். இப்போ டூ வச்சு ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு பதில் சொல்கிறீங்க. ஓகே, நான் வந்து சாப்பிட்டேன், இல்லை நான் காலேஜ் போகலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ டஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ் தானா இல்லை பாஸ்ட் டென்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பட் டஸ் வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் சொன்னல, ஹீ ஷீ இட்டு, இந்த ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, இது 3 வந்தால் மட்டும் டஸ்ஸை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கணும். இது எழுதப்பட்ட ஒரு ரூல், அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? டஸ் ஷீ கம் டு ஸ்கூல், டஸ் ஷீ. இப்போது இதுக்கு மீனிங் என்னென்னா, அவள் பள்ளிக்கு, டஸ் ஷீ கம் டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு வருகிறாளா, ப்ரெசன்ட் டென்ஸில் நான் கேட்குறேன். சரிங்களா? டஸ் ஷீ கம் டு ஸ்கூல். இப்போ பதில் எப்படி சொல்லுவீங்க? ஆமாம், அவள் பள்ளிக்கு வந்தாள் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போது பதில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த டூக்கு பக்கத்தில் இஎஸ்ன்னு ஆட் பண்ணி டஸ்ன்னு போட்டிங்களா, அதே மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், இவ்வளோ தூரம் ஆக்ஷன்னா என்னன்னு சொன்னோன்னா, அந்த செயலுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணணுமா, எஸ்ஸை ஆட் பண்ணால் தான் அது கரெக்டாக. ஸோ ஹீ ஷீட்டை வச்சு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, அந்த ஹீயோ ஷீயோ, இப்போ இதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஷீ இருக்குது. அவள் பள்ளிக்கு செல்கிறாளான்னு தான் நம்ம கேட்குறோம். ஆமாம், அவள் பள்ளிக்கு செல்கிறாள். எஸ், ஷீ, COME, கம்க்கு பக்கத்தில் எஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் டு ஸ்கூலு அப்படின்னு போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், ஷீ கம்ஸ் டு ஸ்கூல். சரிங்களா? ஆம், அவள் பள்ளிக்கு வருகிறாள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ செல்கிறாள் அப்படின்னா கோ, வருகிறாள் அப்படின்னா கம். ஓகேங்களா? ஸோ எஸ்ன்னு போடணும், கம் பக்கத்தில் எஸ் கம்பல்சரி போடணும். போட்டால் தான் அது சரியான விடை. ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஈஸியாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது ஃபைனலாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, டஸ்ஸை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அருண், அப்போது நான் எதிர்மறையான ஒரு பதில், அதாவது நீ சொன்ன டூ நாட்டுன்னு சொன்ன, அப்போது டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு எதிர்மறையாக எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, டஸ் நாட் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? டஸ் நாட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் பண்ணிங்கன்னா 100% கரெக்ட். இப்போது உதாரணம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், என்ன உதாரணம்னா, ஃபஸ்ட்டு, டஸ் ஹீ ரைட் த எக்ஸாம், டஸ் ஹீ ரைட் த எக்ஸாம், அவன் தேர்வு எழுதுகிறானா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் என்னன்னா, இல்லை அவன் தேர்வு
எழுதலை அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது எதிர்மறை பதில் வாக்கியம். சரிங்களா? நேர்மறைனா ஒரு விஷயம் நடக்குது, ஆமாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நேர்மறை. எதிர்மறைனா ஒரு விஷயம் செய்யலை, இல்லை அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா எதிர்மறை. ஓகேங்களா? எதிர்மறை பதில் வாக்கியம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? கேள்வி நல்லா கவனிக்கணும். டஸ் ஹீ ரைட் த எக்ஸாம்? இப்போ நோ, ஹீ டஸ் நாட். டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்கறதுனால நான் மறுபடியும் டஸ் நாட்டுக்கு போகிறேன். டூவை வச்சு கேள்வி கேட்க டூ நாட்டுக்கு போகிறேன். டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்குறேன், டஸ் நாட்டுக்கு போகிறேன். நோ, ஹீ டஸ் நாட். ரைட்டு தான் வரும், எஸ் வராது. ஏன்னா அந்த எஸ் தான் டஸ்ஸுக்கு முன்னாடி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போதான் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஒரு வீடியோ இன்னொரு தடவை ரீகால் பண்ணுங்கள், 100% புரிஞ்சிடும், நோ டவுட்ஸ். ஓகேங்களா? முதல் தடவை கேட்குறப்ப அப்படி தான் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஹீ டஸ் நாட் ரைட்ஸ்ன்னு வராது, ரைட் த எக்ஸாம். ஏன்னா அந்த எஸ் தான் இங்கே டஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நோ, ஹி டஸ் நாட் ரைட் த எக்ஸாம். இதுவே நேர்மறையாக நான் சொல்லணும்னா எஸ் ஹீ ரைட்ஸ் த எக்ஸாம்னு வரும். ரைட்டுக்கு பக்கத்தில் எஸ் வரும். சரிங்களா? இங்கே டூக்கு பக்கத்தில் அந்த எஸ் தான் இங்கே வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. எதிர்மறையாக நம்ம டஸ்ஸை வச்சு சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் வர்பு பக்கத்தில் எஸ் வராது. சிம்பிள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரெசன்ட் வர்பில் நீங்கள் சிம்பிளான ஒரு கேள்வி எப்படி கேட்குறது, சிம்பிளான ஒரு பதில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். மறுபடியும் ஸ்டே கனெக்டட். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you, take care, signing off, bye. நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்கிற ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை, சக்கன் எந்திரிக்கிறேன். And I have to on to the week. நீங்கள் இருக்கிறத தாண்டி நான் இருக்கிறேன்.